கண்காட்சிகளுக்கு தலைமை வைக்கக்கூடிய பிரான்ஸ் நாட்டில் இருக்க UEFI கூட்டமைப்பாளர் அங்கீகரிக்கப்பட்ட இந்த ஆக்மி கண்காட்சிகள் நவீன இயந்திரங்கள் மற்றும் கருவிகளை குறைந்த விலையில் ஒப்பிட்டு பார்க்கவும், முதலீட்டாளர்களை சந்திக்கவும், இந்திய நிறுவனங்கள் வெளிநாட்டு நிறுவனங்களோட கூட்டு திட்டங்கள் தொடங்கவும், அதுக்கு உடனடி கடன் வசதிகள் பெறவும் உதவி செய்யும். அதனாலதான் கடந்த ஆண்டு 435 நிறுவனங்கள் பங்கேற்ற இந்த நிகழ்ச்சியில இப்போ 468 நிறுவனங்கள் பங்கெடுத்திருக்கு. இதை தமிழ்நாட்டின் மீதும் சென்னை மீதும் தமிழ்நாட்டு இளைஞர்கள் மீதும் உலக நிறுவனங்கள் வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கையோட வெளிப்பாடா நான் பார்க்கிறேன். இந்த காட்சியால தமிழ்நாடு வளரும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நம்ம திராவிட மாடல் ஆட்சியில தொழில்துறை மாபெரும் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. தொழில் வளர்ச்சிக்கும் தொழிலாளர் நலனுக்கும் நாம செஞ்சிருக்கக்கூடிய முக்கியமான பணிகளை சொல்லணும்னா 35 லட்சத்திற்கும் மேற்பட்ட பதிவு செய்யப்பட்ட MSME-களோட இந்திய அளவில் 3ஆம் இடத்துல இருக்கிற நம்முடைய தமிழ்நாட்டில் இந்த நிறுவனங்கள் மூலமாக 2,47,00,000 நபர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கப்பட்டிருக்கு. 14 தொழிற்பேட்டைகளை உருவாக்கி இருக்கிறோம். இன்னும் உருவாக்கவும் போகிறோம். கிண்டியிலையும் அம்பத்தூர்லையும் அடுக்குமாடி தொழிற்கூடங்கள் வளாகங்கள், சேலத்துல வெள்ளிக்கொலுசு உற்பத்தி வளாகம், கோவையில பணியாளர்கள் தங்கக்கூடிய விடுதி, திருமுடிவாக்கம் தொழிற்பேட்டையில தொழிலாளர்கள் தங்குவதற்கான வசதி, அதற்குரிய விடுதி அமைக்கப்பட்டிருக்கு. கோவையில தங்க நகை பூங்கா, திண்டிவனத்துல மருந்தியல் பொருட்களுக்கான பெரும் குழுமம் அமைப்பதற்கான பணிகள் நடந்துகிட்டு இருக்கு. தொழில் முனைவர்களோட நீண்ட நாள் கோரிக்கையான தொழில் முனைக்கான பட்டா பெறும் வகையில நில வகைப்பாட்டினை மாற்றுவதற்கு அதிகாரம் பெற்ற குழு அமைக்கப்பட்டு தற்போது வரை 6,402 ஒதுக்கீட்டாளர்களுக்கு தடையின்மை சான்று வழங்கப்பட்டு 2,688 நபர்கள் பட்டா பெற்றிருக்கிறாங்க. இதே போல நம்ம அரசோட உழைப்பால தொழிற்பேட்டையில தமிழ்நாடு அடைஞ்சிருக்கக்கூடிய முன்னேற்றங்கள்ல சிலவற்றை சொல்லணும்னா, இந்தியாவோட உற்பத்தி துறை சார்ந்த மொத்த உற்பத்தியில தமிழ்நாட்டுடைய பங்களிப்பு 11.90 விழுக்காடு. மோட்டார் வாகன உற்பத்தி, ஆயத்த ஆடைகள் மற்றும் தோல் பொருட்கள் உற்பத்தியில தமிழ்நாடு முதலிடம். ஜவுளி இயந்திரங்கள் மற்றும் மின்னணு பொருட்கள் உற்பத்தியில 2வது இடம். இந்திய அளவில் இயந்திரங்கள் மற்றும் தளவாடங்கள் உற்பத்தியில 17.66 விழுக்காட்டோட 2ஆம் இடம். தமிழ்நாட்டோட தொழில் முனைவோர்ல பெண்களுடைய பங்கு 30 விழுக்காடு. இன்னும் பெருமையோடு சொல்றேன், இந்தியாவில் இருக்க 14,90,000 பதிவு செய்யப்பட்ட பெண் தொழிலாளர்கள் 6,30,000 பேர், அதாவது 42 விழுக்காடு பெண்கள். நம்ம தமிழ்நாட்டில் இருக்க தொழிற்சாலைகள் தான், அந்த தொழிற்சாலைகளில் தான் பணிபுரிகிறாங்க. 2024-25 ஆண்டுல $30.50 பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்புக்கு ஏற்றுமதி செஞ்சு இந்திய அளவில் 3வது இடத்தை பிடிச்சிருக்கோம். ஏற்றுமதியில முதல் 4 மாநிலங்கள்ல 2021-22 ஆண்டுல இருந்து தொடர்ந்து ஏற்றுமதி மதிப்பு அதிகரிச்சுட்டு வருது. ஒரே மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு தான். தொழில் வளர்ச்சிக்கும் தொழில்துறையினருக்கும் தொழிலாளருடைய நலனுக்கும் என்னவெல்லாம் தேவைன்னு உன்னிப்பா கவனிச்சு செயல்படுவதற்கு காரணத்தால் தான் இதெல்லாம் சாத்தியமாச்சு. திராவிட முன்னேற்ற கழக அரசு என்றால தொழில் வளர்ச்சி தான். அதுலேயும் MSME-க்குன்னு அதிக முக்கியத்துவம் கொடுப்போம். அதனாலதான் நாட்டிலேயே முதலா 2008ஆம் ஆண்டிலேயே MSME-க்குன்னு தனிப்பட்ட பாலிசியை வெளியிட்டோம். அதே போல் கடந்த 4 ஆண்டுகள்ல முதலீட்டு மானியம், மின் மானியம், ஊதிய பட்டியல் மானியம், பின்முனை வட்டி மானியம்னு பல்வேறு இனங்கள்ல 19,931 MSME நிறுவனங்களுக்கு 1,381 கோடியே 91 லட்சம் ரூபாய் மானியமாக வழங்கி இருக்கிறோம். வேலை வாய்ப்பை உருவாக்குறதுல வேளாண்மைக்கு அடுத்த இடத்துல MSME-க்கள் தான் இருக்கு. எனவே இந்த நிறுவனங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய நிலுவைத் தொகையை விரைந்து பெற்றுத்தர தமிழ்நாடு அரசு தொடர்ந்து உழைச்சுக்கிட்டு வருது. இந்த கண்காட்சியில காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிற தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி தமிழ்நாட்டுக்கு நீங்க தொழில முன்னேற்றம் காணணும். தமிழ்நாட்டோட தொழில் வளர்ச்சியில மாபெரும் பங்களிப்பு வழங்கி தமிழ்நாட்டை இந்தியாவிலேயே நம்பர் 1 மாநிலமாக நிலைநிறுத்தணும். அதுக்கு உங்களுக்கு துணையா நம்ம திராவிட மாடல் அரசு உறுதியாக இருக்கும் என்பதை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.